ஓகே. டிசம்பர் 27 12வது நியூஸ் சரியா? எடுத்துட்டு சொல்லுங்க. இது என்ன கதைன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னன்னா நம்ம கவர்மெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா? நம்ம கவர்மெண்ட் மேல தான் இருக்கிறதுலே அதிகமாக கேஸ் வரும். ஏதாச்சும் புதுசாக ஒரு லாவை கிரியேட் பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கலன்னு கேஸை போடுவாங்க. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் தான் இருக்கிறதுலே அதிகமாக ஒருத்தவங்க மேல கேஸ் போடுறதும் அவங்க தான் சரியா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். எதுக்காகடா இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் போடுறாங்க பார்த்தீங்களா? கேஸ் போடுறப்ப கவர்மெண்ட் சார்பா யார் வாதாடுவாங்கன்னா மொத்தம் ஒரு 3 பேர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டோர்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா வெங்கட்ராமன் அவங்க தானே. வெங்கடராமணி அவங்க இருக்காங்க. ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா சாலிசிட்டர் ஜெனரல்னு சொல்லுவாங்க, எஸ்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ யார் இருக்காங்கன்னா துஷார் மேத்தா இருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1000 கேஸ் வருமா? எல்லா கேஸையும் இந்த ஏஜியோ இந்த எஸ்ஜியோ மட்டும் வாதாடிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஏஎஸ்ஜி, அதாவது அசிஸ்ட் அட்டோர்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. கரெக்டா தான் நான் பேசுறேன்? அசிஸ்ட் அட்டோர்னி ஜெனரல்னு சொல்லுவாங்க. அதாவது ஏஎஸ்ஜி என்னோட ஃபுல் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. உங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏஜி எஸ்டி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட வேலை. அவங்க சில பல விஷயத்த சில பல கேஸ்லாம் அவங்க மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கேஸ் தான் வாதாடிடுவாங்க. மிச்சம் இருக்க கேஸ்லாம் யார் வாதாடுவாங்கன்னா இவங்க தான் வாதாடுவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை ஏஎஸ்டி இருப்பாங்கன்னா 11 ஏஎஸ்டி இருப்பாங்க. இவங்க எந்த கான்ஸ்டியூஷன், அதாவது எந்த அரசியலமைப்பு சட்ட வழியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா ஆர்டிகல் 76 சப்செக்ஷன் 2 வழியா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்த விஷயத்த யார் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா 3 ஏஹெச்ஏ செலக்ட் பண்றாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. கனக மேதலா ரவீந்திரகுமார் அப்படின்னு ஒருத்தவங்களும், தேவிந்தர் பால் சிங் அப்படின்னு ஒருத்தவங்களும், அனில் கௌஷிக் அப்படின்னு ஒருத்தவங்களும். புரிஞ்சிச்சா அந்த நியூஸ்? வந்தவங்க ஓடிட்டாங்க. மெஸ்ஸின்றவங்களும் உங்க ஃப்ரெண்டு தானே? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்துங்க. அதுக்கடுத்த விஷயம் என்ன? எஸ் எஸ் எஸ். ஒவ்வொரு வாட்டியும் ப்ரோ ப்ரோ. ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. கடைசியா சொல்றேன். அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த சீஃப் செக்ரட்டரி பத்தி நல்லா தெரியும் சரியா? அதாவது எப்படி சொன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல யார் ஹையஸ்ட் சிவிலியன் ஆஃபீஸர்னு கேட்டீங்கன்னா கலெக்டர். அதே ஒரு ஸ்டேட்ல யார் ஹையஸ்ட் இந்த சிவில் சர்வெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் சீஃப் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா ஒடிசாவோட ஒரு சீஃப் செக்ரட்டரியா ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்கன்னா அனுகர்க் அப்படின்னு ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க. இதுல என்ன சிறப்பம்சம்னா ஒடிசாவோட ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் செக்ரட்டரி இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. உங்க எப்பல இருந்து எஃபெக்ட் வராங்கன்னா ஜனவரி 1ல இருந்து எஃபெக்ட் வராங்க. உங்க யாரை தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா மனோஜ் அகுச்சா அப்படின்ற ஒருத்தவங்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ உங்க சீஃப் செக்ரட்டரியா வராங்க. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருப்பாங்கன்னா கமிஷனர் கம் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த கமிஷன், அது என்னது, அதாவது 2023 நல்லா பார்த்துக்கோங்க. 2023 இவங்க எந்த என்ன பொசிஷனுக்கு சார்ஜ் ஆயிருப்பாங்கன்னா டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் கமிஷன் ஆஃப் ஒடிசா சார்ஜ் எடுத்திருப்பாங்க. அதுலயும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அதுவும் உமன்ஸ் ஆஃபீஸரு இந்த ஒடிசால டெவலப்மெண்ட் கமிஷனரா ஃபர்ஸ்ட் யார் இருந்திருப்பாங்கன்னா அனுகர்க் அவங்க தான் இருந்திருப்பாங்க. இப்போ சீஃப் செக்ரட்டரியாவும் ஒடிசால ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அனுகர்க் அப்படின்றத சொல்ல தெரியணும். வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, இதை பத்தி நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்கீமை பத்தி பார்த்திருப்போம். இது எப்போ வந்துச்சு புரிஞ்சிச்சா? பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்ற ஒரு யோஜனா சூப்பர் 2000ல வந்திருக்கும். எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ரோடு போடணும் சரியா? அதாவது இந்த ரூரல் ஏரியாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாஸ்ல ரோடு போடணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2000ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுல மொத்தம் 3 ஃபேஸ் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நார்மலா ரோடு போடணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஃபேஸ் 2013 வந்திருக்கும். இந்த ஃபேஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க வந்து ஆல்ரெடி போட்ட ரோடு இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து அப்கிரேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 3 இது எப்போ வந்திருக்கும்னா வந்து 2000 போயிட்டாங்க அவங்க. ஓகே, ஃபேஸ் 3 வந்து எப்போ வந்திருக்கும்னா வந்து 2019 வந்திருக்கும். இந்த ஃபேஸ் 3ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த போட்ட ரோட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த போட்ட ரோட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. எங்கெங்கன்னா வந்து அந்த ஏரியால இருக்க முக்கியமான மார்க்கெட் பிளேஸு, ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டலு இந்த மாரி இடத்துல வந்து இந்த ஃபேஸ் 3 வழியா வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து, இது வந்து 2000த்துல வந்துச்சா, இது வந்து இப்போ வந்து 25 வருஷம் ஆச்சு அப்டின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் எத்தன கிலோமீட்டருக்கு வந்து ரோடு வந்து போட்டிருக்காங்கன்னா வந்து, சாங்ஷன் பண்ணது எத்தன கிலோமீட்டர்னா, 8,25,114 கிலோமீட்டருக்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்ல இது வந்து எவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பான்னா வந்து, 7,87,520 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்டின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் 3 வந்து எப்போ சொன்னேன்? 2019 ஃபேஸ் 4 வந்து எப்போ வந்திருக்கும்னா வந்து 2024லேருந்து 29 முடிய வந்திருக்கும். இந்த ஃபேஸ் 4ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, கிட்டத்தட்ட வந்து 62,500 கிலோமீட்டருக்கு வந்து டார்கெட் மாரி வந்து வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு வந்து எவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா, 25,000 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து ஒதுக்கியிருப்பாங்கன்னா, 70,125 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026ல மட்டும் 19,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும்னா வந்து, இந்த ரோடெல்லாம் வந்து போடுறாங்க பார்த்தீங்களா? போட்டுட்டு இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? போட்ட ரோடு வந்து நல்லா தான் இருக்கா? ஒருவேளை டேமேஜா இருந்துச்சுன்னா வந்து அத சரி பண்ணணும். இந்த மாரி விஷயத்த வந்து யார் பண்ணுவாங்கன்னா வந்து, இ-மார்க் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா? எலக்ட்ரானிக் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த போட்ட ரோடெல்லாம் மானிட்டர் பண்றது இவங்களோட வேலை அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபி எல்டபிள்யூஇஏ அதாவது அதோட ஃபுல் ஃபார்ம் எங்கேயோ இருக்குமே. ரோடு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ஃபார் லெஃப்ட் விங் எஸ்டரிம்சம் அஃபெக்டட் ஏரியா. அதாவது இந்த மாவோயிஸ்ட், இந்த நக்சலைட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஏரியாலயும் ரோடு வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனால ஒரு சப் ஸ்கீம் ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்கீமோட பேரு தான் வந்து இந்த ஆர்சிபி எல்டபிள்யூஇஏ. அந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னா 2016ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து இந்த மாவோயிஸ்ட் அஃபெக்ட் ஆன ஏரியாவோ, நக்சலைட் அஃபெக்ட் ஆன ஏரியாவோ அந்த ஏரியாலயும் இந்த ரோடு வந்து போடணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல முக்கியமா வந்து எத்தனை ஸ்டேட்னா வந்து ஒரு 9 ஸ்டேட்ல 44 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த மாவோயிஸ்ட் வந்து அண்ட் நக்சலைட் வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா? அதாவது மாவோயிஸ்ட் அண்ட் நக்சலைட்லால அஃபெக்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்க ஏரியால ஒரு 44 ஏரியா வந்து கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? வேற எதுவும் இதுல இருக்காது. புரிஞ்சுச்சா? இந்த ஸ்கீம் வந்து இப்போ வந்து 25 வருஷம் ஆச்சு அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருப்போம். வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே தானே? டிசம்பர் 27 இருக்கிறது 2 பேரும் நினைக்கிறேன். புரிஞ்சுச்சா? ஓடிட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து பிஎம் விகாஸ் ஸ்கீம். இது எப்போ வந்திருக்கும்? பிஎம் விகாஸ் 2024ல வந்திருக்கும். சரியா? அதாவது பிரதான் மந்திரி விராசத் காஸ் சம்மர்தன் அப்படின்றது தான் அந்த ஸ்கீமோட பேரு. இது வந்து என்ன பண்ணிருப்பாங்க வந்து இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? கிறிஸ்டினு, முஸ்லீமு, இந்த சீக்கியர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்க அவங்கள்ட்ட வந்து இந்த யூத்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றது, அவங்களுக்கு தேவையான ஜாப்ஸை வந்து ப்ரொவைட் பண்றது, அவங்களோட இன்கம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்பன்னு கேட்டிங்கன்னா 2024 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 5 ஸ்கீம் இருக்கும். அந்த 5 ஸ்கீம் வந்து இன்டகிரேட் பண்ணி தான் வந்து இந்த பிஎம் விகாஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்படி வேலை செய்யும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து இந்த ஸ்கீம்ல என்ன சொன்னேன், இந்த யூத்துக்கெல்லாம் வந்து ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்றது, அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்றது, இதுதானே இந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ். இதுல வந்து இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணணுமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைனிங் கொடுக்கணுமா, அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து யார் வந்து கொடுப்பானோ, அதாவது பீப்புளை ட்ரெயின் பண்றது, அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான ஜாப்பை வந்து அலோகேட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து யார் பண்ணுவாங்கன்னா பிஐஏ அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிஐஏ அதாவது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இந்த பிஎம் விகாஸோட
ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியை வந்து ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. யாரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், குண்டிலி. குண்ட்லி தானே? குண்ட்லி அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வேற எதுவும் அதுல இருக்காது. புரிஞ்சிச்சு தானே? ஓகே. ட்ரைனிங் பண்ண போறாங்கன்னு சொன்னியா? எப்போ வந்து அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து 2026 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த ஸ்கீம்ல வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? யார் ட்ரைனிங் கொடுக்காங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து யாருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த யூத்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? மைனாரிட்டி கம்யூனிட்டியில இருக்க யூத்து, அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அடுத்து வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் கொடுக்கறது அதுல வந்து நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு சிலபஸ் குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் மாதிரி இருக்கோ, அவங்களுக்குன்னு ஒரு சிலபஸ், அதாவது ஒரு ரூல் புக் மாதிரி இருக்கும். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா என்எஸ்கியூஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்எஸ்கியூஎஃப் ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்ற ஒரு ரூல் புக் மாதிரி இருக்கும். இந்த ரூல் புக்ல என்ன இருப்பானா வந்து என்னென்னலாம் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கணும், என்னென்னலாம் டீச் பண்ணணும், எவ்வளவு வந்து டீச் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து இந்த ரூல் புக்ல வந்து இருக்கும். இந்த ரூல் புக்கை வந்து யார் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்கன்னா என்சிவிஇடி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படின்றே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் வந்துடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து டிசம்பர் 25 வந்து 12th குட் கவர்னன்ஸ் டேவை வந்து அப்சர்வ் பண்றாங்க. எப்பல இருந்து பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. 2014ல இருந்து பண்றாங்க. சரியா? அதாவது நம்மளோட அஹ், அடல் பிகர் வாஜ்பாய் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களோட 101வது பர்த் அனிவர்சரி அப்படின்றது சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து குட் கவர்னன்ஸ் வீக் வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 19ல இருந்து 25 அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எந்த தீம் கீழ வந்து பண்றாங்கன்னா வந்து கவர்னன்ஸ் டுவர்ட்ஸ் வில்லேஜ் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. டிசம்பர் 26 ஃபோர்த் வீர் பால் திவாஸ் அப்படின்ற ஒரு டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஓகேவா? இந்த சீக்கியர்கள் குருக்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? 10வது குரு தான் வந்து ஸ்ரீ குரு கோபிந்த் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 4 சன். 4 சன்னா? அதுல வந்து 4வது சன்னோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சகிப் 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 சதாஸ் அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்க வந்து இந்த தியாகியா இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த டேவை தான் வந்து ஃபோர்த் வீர் பால் திவாஸா வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து வினோத் குமார் சுக்லா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இறந்திருக்காங்க. அவங்க வந்து ஹிந்தி அக்தர் அப்படின்றதையும் நான் வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. என்ன அவார்டுனா வந்து ஜான்பித் ஜான்பித் அப்படின்ற ஒரு அவார்டு. இந்த மாதிரி வந்து சத்தீஸ்கர்ல ஜான்பித் அவார்டு வாங்கின ஆள் இவங்க தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. மொத்தமா எத்தனை கேட்டீங்கன்னா 59 ஜான்பித் அவார்டு வந்து இவங்க வந்து வாங்கியிருப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 2025ல வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு புக்கு. அந்த புக்கோட பேர் என்னன்னா வந்து எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் பாரத் இன் மோடி எரா அப்படின்ற ஒரு புக்கு. இந்த புக் வந்து யார் எழுதியிருப்பானா சிக்கந்தர் குமார் அப்படின்ற ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் சொல்லியிருப்போம்.